அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற தாந்திரிக சின்னங்கள் பற்றிய ஒரு பதிவை பார்க்கலாம். ஏற்கனவே தாந்திரிக சின்னங்கள் பற்றி, சைக்கோ சிம்பாலஜி பற்றி நிறைய பதிவுகள் பதிவிட்டுருக்குறோம். நிறைய தேவைகளுக்கு அது பயன்படும். அதே மாதிரி இந்த பதிவில் தட்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூச்சி இனம், பறக்கிற ஒரு பூச்சி இனம், இதை தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்டானில் பெரிய அளவில் சைஸில் இருக்கிற தட்டான்களும் இருக்குது. சாதாரணமாக நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குற ஒரு சிறிய இனம் இருக்குது. இதை விட குட்டியாகவும் ஒன்று இருக்குது, அதை ஊசி தட்டான் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தட்டானில் நிறைய வகைகள், நிறைய நிறங்களோட, பல அளவுகளில், பின்பக்கம் பெருசாக இருக்க மாதிரி, இப்படி நிறைய விதமாக இருக்குது. இதில் ஆண்டனா மாதிரி அந்த உணர்வு கொம்புகள் இருக்கக்கூடிய தட்டானும் இருக்குது. சேலத்தில் கூசமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கோணபெருமாள் கரடு, அந்த பகுதியில் நான் சிறு வயசில் பள்ளிக்கூடம் படிக்கிற சமயத்தில் கோயிலுக்கு போகிறப்போ, அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறப்போ பார்த்துருக்கேன். அரிசிபாளையம் பகுதியில் கூட சில சமயம் அபூர்வமாக பார்த்துருக்கேன். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி 2 உணர்வு கொம்புகளோடு இருக்கும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். இப்படி இந்த தட்டான் வெவ்வேறு வகையில் இருக்குது. பல லட்சம் வருடங்களாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய, வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இது இருக்குது. அதற்கான ஆதாரங்கள், அந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்களும் கிடச்சிருக்கு. பூச்சி இனங்கள்லேயே பறக்கிறதுல மிகவும் வித்தியாசமாக பறக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம் இந்த டிராகன் ஃப்ளை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய தும்பி. இந்த தும்பிக்கு 4 ரெக்கைகள் இருக்கும். 4 ரெக்கைகளையும் தனித்தனியாக இயக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி உண்டு. நிறையா பறவைகள் பார்த்தோம்னா ஒரே மாதிரி 2 ரெக்கையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தும்பி அப்படிங்கிற பூச்சி இனம் ரெக்கைகளை தனித்தனியாக இயக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்கிறது ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பூச்சி மட்டும் பறக்கிறப்போ அப்படியே அதே இடத்துலையே நின்றுட்டு இருக்கவும், அப்படியே கீழே இறங்கவோ மேலே ஏறவோ, முன்னாடியோ பின்னாடியோ பக்கவாட்டில் வேறு விதமாகவோ இறங்கி ஏறக்கூடிய, பறக்கக்கூடிய ஒரு சக்தி உடையதாக இருக்குது. இப்படி மற்ற பூச்சி இனங்களை விட வித்தியாசமான அபூர்வமான சக்தி உள்ளதாலேயே சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற தாந்திரிக சின்னங்கள் பயிற்சியில் இந்த பூச்சி இனத்தை நம்ம பார்த்து பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். பழங்காலத்தில் அமெரிக்க பழங்குடியினர், ஆசியா பகுதியிலையும் இன்னும் வேறு சில நாட்டுகள்லேயும் இந்த பூச்சி இனத்தை, டிராகன் ஃப்ளை அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய தும்பி தட்டான் இனத்தை ஆன்மீகத்தோட, கடவுளோட மிகவும் தொடர்புடையதாக பார்த்தாங்க. இந்த பூச்சி இனம் மிகவும் புனிதமான பூச்சி இனமாகவும் கருதப்பட்டது. அதே மாதிரி அவங்க இந்த பூச்சி இனத்தை தங்களுடைய பாத்திரங்களில், மற்ற உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களில் செதுக்கி வச்சு பயன்படுத்தவும் செய்தாங்க. ஜப்பான்லேயும் சீனாவிலையும் அந்த காலத்தில் செல்வ செழிப்பின் சின்னமாக இந்த தும்பியை பயன்படுத்தியிருக்காங்க. பல்வேறு காரணங்களால் இந்த பூச்சி இனம் இப்போது வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு வருது. 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நம்ம ரொம்ப சகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு இனமாக இருந்த இந்த பூச்சி இனம் இப்போ எங்கேயோ 1-2 இருக்கிற மாதிரி ஆனது. பல்வேறு காரணங்கள் அதுக்கு இருக்குது. அதனால் இந்த பூச்சி இனத்தை மீட்டு எடுக்கணும். இது உலக மக்களுக்கு, உலகத்தினுடைய இயற்கை வளர்ச்சிக்கு மிகவும் தேவை அப்படிங்கிறதுக்காக இதற்காக சங்கங்கள் அமைக்கப்பட்டு அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. தினசரி பார்த்திங்கன்னா ஒரு 30-40லேருந்து 100 கொசுக்களை கூட இது சாப்பிட்ருமோ. அது மட்டும் இல்லாமல் கொசுவினுடைய முட்டைகளையும் சாப்பிடக்கூடியதாக இந்த தும்பி இனம் இருக்குது. அதனால் இது அழியாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய மக்களுடைய நன்மைக்கும் மிக மிக அத்தியாவசியமானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. சைக்கோ சிம்பாலஜியில் இந்த தட்டான் அப்படிங்கிற தும்பி படத்தை அல்லது இதனுடைய உருவத்தை பார்க்கறதுனால என்னென்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் எப்படி இந்த படத்தை, இதனுடைய உருவத்தை பார்க்குறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சைக்கோ சிம்பாலஜி வழிமுறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா அதற்கான ஒரு உருவத்தையோ ஒரு படத்தையோ நம்ம தினசரி 10-15 நிமிஷம் பார்க்கறது தான்.
அந்த படம், அந்த உருவம் நம்மளுடைய ஆழ்மனதில் பதிஞ்சு அந்த தேவை நிறைவேறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும். நம்முடைய மன ஆற்றலை, ஆழ்மன ஆற்றலை தூண்டி அந்த தேவை நிறைவேறதுக்கு உண்டான அனைத்து செயல்களையும் அது செஞ்சு முடிக்கும். இது பகல்லையும் பார்க்கலாம், இரவுலையும் பார்க்கலாம். பகலில் பார்க்குறதா இருந்தால் 10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்கணும். அப்போ தான் அது ஆழ்மனத்தில் போய் பதிஞ்சு அதை இயக்கி வேலை செய்ய வைக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. தூங்குறதுனால அது தானாகவே ஆழ்மனதில் போய் பதிஞ்சு வேலை செஞ்சிடும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10-15 நிமிஷம் அந்த உருவத்தை, சம்மந்தப்பட்ட உருவத்தை பார்த்துட்டு தூங்குறது மிகவும் எளிதான ஒரு வழிமுறையாக இருக்கும். இப்போது சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் டிராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படுற தும்பி அப்படிங்கிற தட்டானை பார்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நன்மை, தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க நல்ல ஆழமான ஒரு தியான நிலைக்கு போகிறதுக்கு இந்த தட்டான் அப்படிங்கிற தும்பி உருவம், தும்பி சின்னம் உதவி செய்யும். இதை தினசரி நீங்கள் இரவு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தியானம் செய்கிறப்போ ஒவ்வொரு முறையும் மிக விரைவாக அந்த ஆழ்நிலைக்கு போயிடலாம். அதற்கான ஒரு உதவியை இந்த சின்னம் செய்யுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மன அமைதி. நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில், போட்டியான உலகத்தில் மன அமைதி, மன நிம்மதி இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பல்வேறு காரணங்கள் அதுக்கு இருக்குது. பொருளாதார காரணங்கள் சொல்லலாம், அல்லது மற்ற விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படி பல்வேறு காரணங்களால் ஒரு மனிதன் தான் இழந்த அமைதியை மீண்டும் ஒருத்தர் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தும்பி சின்னம் உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு பலம் வாய்ந்தவராக ஒருத்தர் வர்றதுக்கும் இந்த தும்பி சின்னம் உதவி செய்யுது. தினசரி தவறாமல் இதை பார்த்துட்டு வர்றப்ப உடல் பலமும் மனபலமும் தானாகவே பெருகும். மிக பலம் வாய்ந்தவராக ஒருத்தர் மாற முடியும். அதே மாதிரி மன ஒருமைப்பாட்டுக்கு மிகவும் சிறப்பான ஒரு சின்னமாக இந்த தும்பி சின்னம், தட்டான் சின்னம் கருதப்படுது. நிறைய பேருக்கு இந்த மன ஒருமைப்பாடு இல்லாததுனாலேயே படிப்புலேயோ அல்லது தொழிலையோ வியாபாரத்துலேயோ வேலை செய்கிற இடங்கள்லையோ பல்வேறு சமயங்களில் பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய சூழல் வரும். மன ஒருமைப்பாடு இல்லாததுனால அவங்க செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இல்லாமல் போயிடும். அதனால் பல தவறுகள் நேரலாம். அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு, படிப்பில் மேல் படிப்புக்கு போகிறதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களில் அது தடையை உருவாக்கலாம். அந்த தடைகளை நீக்கி மன ஒருமைப்பாட்டை கொடுக்கக்கூடியது இந்த தட்டான் சின்னம். அடுத்து ஒரு முக்கியமான பலன் பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்டத்துக்கான ஒரு சின்னமாக இந்த தட்டான் சின்னம் இருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஜப்பானில், சீனாவில் எல்லாமே அந்த காலத்தில் அந்த நாட்டு மக்கள் அதிர்ஷ்டத்தின் ஒரு சின்னமாக, செல்வ செழிப்பினுடைய சின்னமாக இந்த தட்டானை கருதுனாங்க. அதனாலேயே அவங்க பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் மற்ற பொருட்களில் இந்த உருவத்தை செதுக்கி வச்சு, இந்த உருவத்தை அவங்க அச்சிட்ட மாதிரி பதிய வச்சு பயன்படுத்தினாங்க. அந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தும்பி சின்னத்தை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி, ஆட்டோ ரைட்டிங், சித்தர் தரிசனம், டாரட் ஜோதிட பயிற்சி, ரெய்கி பயிற்சி முதல் நிலை, 2ஆம் நிலை, ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும். அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த 350க்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை, பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும். தொடர்புக்கு ஸ்ரீநிலையம், சேலம். மிக்க நன்றி. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி சீனர்களும் ஜப்பானியர்களும் இது செல்வ செழிப்பின் ஒரு சின்னமாக கருதினாங்க. அந்த அடிப்படையில் செல்வ செழிப்பு, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும், பணம் தேவை இருந்தாலும், நிறைய பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும், இந்த தும்பி அப்படிங்கிற தட்டான் சின்னத்தை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட அளவுக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம், செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு முக்கியமான பலனை சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும், அது பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் வியாபாரத்தில் வெற்றி, ஒரு வேலை வாய்ப்பு, எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் சிறப்பான வெற்றியை அடையிறதுக்கு இந்த தட்டான் சின்னம் உதவி செய்யும். எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறது அப்படிங்கிறது பறவைகள், விலங்குகள், இந்த மாதிரி பலதுக்கும் ஒரு பொதுவான விஷயம். இந்த வேட்டையாடுறதுல பல விலங்குகள், பறவைகள் 50-60% ஜெயிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் தட்டானை பொறுத்த மட்டும்
அது வேட்டையாடுறதுன்னு முடிவு செஞ்சு அதை செயல்படுத்துகிறப்ப 95% வெற்றி அடையுமா. அந்த வகையில் நீங்கள் எதில் ஈடுபட்டாலும் இந்த தட்டான் சின்னத்தை பார்த்தீங்கன்னா 90-95% நிச்சயம் வெற்றி அடைய முடியும். அதனால் எந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சாலும், எந்த முயற்சியில் வெற்றி அடையணும்னு நினச்சாலும் இந்த தட்டான் அப்படிங்கிற தும்பி சின்னத்தை ட்ராகன் ஃப்ளையை பாருங்கள். நிச்சயமாக 95% நீங்கள் வெற்றியை அடைவீங்க. ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்திறனோட அற்புதமான ஆற்றலோடு தான் இந்த இயற்கை கடவுள் சக்தி படைச்சிருக்கு. இந்த மனிதர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு சாதாரண மனித நிலைக்கு அப்பாற்பட்ட சக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் இருக்குது. அதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்கிறாங்கங்கிறது கேள்விக்குறி தான். உண்மையிலேயே அதுக்கு முயற்சி செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அந்த மாதிரி அற்புதமான சக்திகளை அடையணும், நம்மளுடைய ஆழ்மன ஆற்றலை நம்ம புரிஞ்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த தும்பி சின்னத்தை பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் அமானுஷ்ய சக்திகள் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான சக்திகளை நீங்கள் பெறலாம். உங்களுடைய ஆழ்மன ஆற்றல் வெளிப்படையும், மிக சிறப்பாக அதை செயல்படுத்த முடியும். சாதாரணமாக பறவைங்க கண்டம் விட்டு கண்டம் போய் இனப்பெருக்கம் பண்ணுது இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி 15,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் வரக்கூடிய ஒரு நிலையில் சக்தியில் இந்த தும்பியும் இருக்குது. இனப்பெருக்கத்துக்காக இது அந்த அளவுக்கு தூரம் போயிட்டு வரக்கூடியதாக இருக்குது. நம்ம இது நம்ப முடியாத ஒரு தகவலாக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே ஆராய்ச்சி முடிவுகள் இந்த அளவுக்கு 15,000 கிலோமீட்ரு போயிட்டு வரக்கூடிய பூச்சி இனமாக இது இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி மற்ற பூச்சி இனங்களை விட வித்தியாசமான பல சக்திகள் உடையதாக இந்த தட்டான் அப்படிங்கிற தும்பி இருக்குது. அதனால் சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் இந்த பூச்சி இனத்தை, இந்த பூச்சியினுடைய படத்தை, உருவத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்துக்கிட்டு வர 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 உங்களுடைய ஆழ்மன ஆற்றல் பெருகும், செல்வ செழிப்பு மிக சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், தியான நிலை மிக சிறப்பாக சுலபமாக உங்களுக்கு ஆழ்நிலைக்கு போகும். இன்னும் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு விருப்பமானவங்க, நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்களில் எல்லாம் அனுப்பி மற்றவங்களும் இதை தெரிஞ்சு பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க. எந்தவித செலவோ சிரமமோ கஷ்டமோ இல்லாத ஒரு வழிமுறை தான். அதனால் நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், அனுப்பிச்சி வைங்க. நீங்களும் பயனடைங்க, மற்றவங்களும் பயனடையட்டும். இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இது வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி.